ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்பயாதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பியாழுது பியாக்காக இருந்தது. ஒரு நாள் கியாக்கு ஒன்றை நரி சந்தித்தது. அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. கியாக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது. கியாக்கை கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கியாக்குக்கு உண்ணக்க எடுத்தது. கியாக்கு அதன் நீண்ட அலகால் தட்டில் இருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை. ஒரு வாயகன்ற ஜாடி பேயான்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கியாக்கு தன் அலகை அதனுள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும். கியாக்கு படும் துன்பத்தைக் கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது. அவமானம் அடைந்த கியாக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது. நரியை ஒரு நாள் கியாக்கு விருந்துக்கு அழைத்தது. வந்த நரியை நன்கு உபசரித்த கியாக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கியாண்டு வந்து வச்சது. நரியால் நாக்கால் நக்கி கஞ்சிய குடிக்க முடியவில்லை. அதை கண்ட கியாக்கு, நரியாரே, இப்பயாழுது எப்படி உங்களால் கஞ்சிய குடிக்க முடியவில்லையா? அதே பேயால தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கேடுத்தது. தன்னை ஏமாற்றிய நரிக்கு கியாக்கு நல்லதே செய்தது. நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது. அது முதல் திருந்திய நரி. பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சியடையாது. மற்றவர்களுக்கு நாமும் எம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும்.